எவன் ஒருத்தன் பிஜேபி எதிர்க்கிறது தயங்குறானோ அவன் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்று பொருள். எவன் ஒருவன் மோடி அரசை எதிர்க்க விமர்சிக்க தயங்குகிறானோ அவன் அவர்களால் வளர்க்கப்படுகிறவன் என்று பொருள். ஏன் தயக்கம்? இந்த 11 வருஷத்தில் என்ன சாதித்து விட்டார்? இந்த 4.5 ஆண்டுகால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 11 ஆண்டுகால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள்? சொல்லுங்க. விலைவாசி உயர்வு இன்றைக்கு சங்கம் ஒரு கிராம் எவ்வளவு? ஒரு சவரன் 1.25 லட்சம். எதனால் ஏற்பட்டது? உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? திமுக அரசு பொறுப்பா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா? இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையிலே வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? 11-12 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள். என்ன மேம்பாட்டை உங்களால் காட்ட முடியும்? அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் முதலாளித்துவமயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒருபுறம் கார்ப்பரேட் மயம், இன்னொரு புறம் சனாதன மயம். இதுதான் பிஜேபி ஆட்சி. முஸ்லிம் வெறுப்பு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல், பாபர் மசூதி இடிப்பு, திருப்பரங்குன்றத்திலே மதவாத அரசியல். என்ன செய்து கிழித்து விட்டீர்கள்? என்ன சாதனையை உங்களால் அடுக்க முடியும்? 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிப்பது உதறிட்டு அடித்தொண்டையால காட்டு கூச்சல் இட்டால் எல்லாம் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறார். கண்டவெல்லாம் பேசுறான், எவனோ பேசுறான், உள்நோக்கம் கற்பித்து சோசியல் மீடியாவில் எவனோ பேசுறான். ஃபிட்ஸ் வந்த மாதிரி கைய கால உதறிட்டு நிற்கிறாங்க. எல்லாம் கைய கால உதறிட்டு அடித்தொண்டையால காட்டு கூச்சல் இட்டால் எல்லாம் மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறார்கள். கண்டவெல்லாம் பேசுறான், எவனோ பேசுறான், உள்நோக்கம் கற்பிக்கிறான். அவருக்கு என்ன தேவை வந்தது? தமிழர்களை வீழ்த்த வேண்டும் என்று, தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்று. அவர் என்ன பதவிக்கு ஆசைப்பட்டாரா? அம்பேத்கரை போய் பார்த்தா இங்க இருக்கிற தலித்துகள்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சா போய் அம்பேத்கரை பார்த்தாரு? நேரடியா போய் சந்தித்தார். மியான்மருக்கு வாங்க 2 பேரும் போவோம்னு சொல்லி 2 பேரும் போனாங்க. இன்னைக்கு மியான்மர், அன்னைக்கு பர்மா. அவர் எடுத்த முடிவுகளுக்கு அவ்வப்போது இங்கிருந்து பாராட்டுகளை தெரிவித்தவர் தந்தை பெரியார். அவர் மதம் மாறும்போது நீங்களும் வாங்க மதம் மாறுவோம் சொன்னார். அம்பேத்கர் அழைப்பு விடுத்தார். இல்ல நீங்க போங்க, நான் வெளியே வந்துட்டேன்னா இந்த பசங்களை பேச முடியாது, சண்டை போட முடியாது, இவர்களை எதிர்த்து என்னால குரல் கொடுக்க முடியாது, நான் இங்க இருந்துகிட்டே பாத்துக்கிறேன், அவனா நானா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். நான் முஸ்லீமா மாறிட்டா அப்புறம் போய் நான் பார்ப்பனர்களை எதிர்த்து பேச முடியுமா? சனாதன தர்மத்தை எதிர்த்து பேச முடியுமா? இன்னைக்கு எந்த ஒரு முஸ்லீமாவது அதை எதிர்த்து பேச முடியுமா? பேச முடியாது. தன்னை ஜவாஹருல்லாவில் சனாதன தர்மம் இப்படி இருக்கு, திருமாவளவன் பேசுற மாதிரி அவரால் பேச முடியாது. பேசினா அது மதக்கலவரமா மாறி போயிடும். பேசுகிற துணிச்சல் உள்ளவர் தான், ஆனால் அது மதக்கலவரமா மாறிடும். திருமாவளவனை ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஆணவத்தோட சொல்லல, நான் முஸ்லீம் இல்லை, நான் கிறிஸ்தவன் இல்லை, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, அவ்வளவுதான் என்னுடைய அடையாளம், அவ்வளவுதான் என்னுடைய அடையாளம். வேற எந்த அடையாளம் எனக்கு கிடையாது. எனக்கு சாதி ஒரு அடையாளம் கிடையாது, மதம் ஒரு அடையாளம் கிடையாது. எனக்கு மொழி என்பது மட்டும், மொழியும் கூட எனக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் மொழி உரிமைக்காக போராடுவேன், அது என்னுடைய கடமை. இன உரிமைக்காக போராடுவேன், அது எனக்கு கடமை. விடுதலை புலிகளை ஆதரிப்பது நான் வெறும் மொழி உணர்வால் அல்ல, இன உணர்வால் அல்ல, சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக புலிகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒரு தேசிய இன விடுதலைக்கான போராட்டம் என்கிற முறையிலே புலிகளை ஆதரிக்கிறோம். அண்ணன் பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிறோம். அண்ணன் ஏதோ சொன்னார் என்றார். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பேசின மாதிரி மற்றவங்கிட்ட பேசினாரான்னு எனக்கு தெரியாது. 2002 ஒரு முறை 1 மணி நேரத்திற்கு மேலாக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என்னை அழைத்து பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு அந்த ராணுவ மிடுக்கான உடையோடு அமர்ந்து கொண்டு 1 மணி நேரம் சாதி அரசியல் குறித்து பேசினார். இவர்கிட்ட தான் பேசினாரான்னு ஒரு ஆள் அறிக்கை கொடுத்தான். என்கிட்ட தான் பேசினார். நான் நீங்க தான் சொல்றீங்களா அவர் உயிரோட இருக்கிறாருன்னு. உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவார், திருமாவளவன் சொன்னது அத்தனை உண்மை, ஒன்றும் புனைவு இல்லை என்பதை சொல்லுவார். என்கிட்ட பேசினார். என்கிட்ட முதல் வார்த்தையை கேட்டார், திண்ணியத்தில் வாயில மலத்தை திணிச்சவன் உயிரோட இருக்கிறானான்னு கேட்டார். என்னால் அந்த செய்தியை படிச்சுட்டு 3 நாள் தூங்க முடியல, சாப்பிட முடியல. அவனை எப்படி இன்னும் விட்டு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டார். புரட்சியாளன் எந்த மூலையில் இருந்தாலும்
அவன் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சிந்திப்பான் என்பதற்கு அண்ணன் பிரபாகரன் ஒரு அடையாளம், ஒரு சான்று. அடுத்த கேள்வி கேட்டார். இவ்வளவு மோசமான ஒரு நிலை அங்கே இருந்த போதும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இதை கண்டித்து அறிக்கை விடவில்லையே, என்ன அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது, எப்படி அவர்களால் இதை சகித்துக் கொள்ள முடிகிறது? இந்த கேள்வியை கேட்டவர் அண்ணன் பிரபாகரன். மதனி அவர்களை காதலித்ததை, அதனால் இருந்த சிக்கலையும், அதனை ஒட்டி அவர் எடுத்த நடவடிக்கைகளையும் பல நிமிடங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார். இதை உங்களை போன்ற ஆட்கள்கிட்ட பேச மாட்டார். நீங்கள் எல்லாம் சனாதனவாதிகள் என்பது அவருக்கு தெரியும், பேச மாட்டார். வேறு யாரோடும் இதை பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை. என்னிடத்தில் பேசினார். மதிவதனி அவர்களை நான் காதலித்ததால் அவருடைய தந்தையே எங்கள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாநிலத்தின் தமிழ்க்கூடல் முடிந்ததும் நான் வன்னிக்கு சென்று அவரை சந்தித்த போது, அண்ணா உங்கள் மாமனாரை சந்தித்தேன் என்று சொன்னதும் அடுத்த நொடியே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் அதிர்ந்து போனேன். அதன் பிறகு அந்த காதல் குறித்தும், காதல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும், அதனையொட்டி அவர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும், வல்வெட்டி துறையிலே 14 பேரை நான் சுட்டுக் கொன்றேன் என்று சொன்னார். எவனும் இதை மறுக்க முடியாது. சாதிக்கு எதிரான நடவடிக்கை. மதிவதனி சார்ந்த சமூகம் நான் இல்லை என்பதனால் என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள இந்த மண்ணில் பெரும் தயக்கம் இருந்தது. காலப்போக்கில் அது தகர்ந்து போனது. நீங்களும் அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தமிழ்நாடு உங்களை ஏற்கிற காலம் வரும் என்று சொன்னார் அண்ணன் பிரபாகரன். என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். இயக்கத்திற்குள்ளே சாதி யாரும் பார்ப்பதில்லை. சாதி அடிப்படையில் எந்த பிரச்சனையும் எழுந்ததில்லை. காதல் என்று வருகிற போது விரும்புகிறவர்கள் திருமணம் செய்ய இயக்கத்திலே சுதந்திரம் உண்டு. அதை நாங்கள் அனுமதிக்கிறோம். இயக்கத்தை தாண்டி சாதி பிரச்சனை வந்தால், எங்கள் காதுக்கு வந்தால், அடுத்த நாளே அந்த இடத்தில் எங்கள் இயக்கம் நிற்கும். அங்கு சாதி ஆணவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இயக்கம் மேற்கொண்டிருக்கிறது என்று விவரித்தார். இன்றைக்கு சாதி பிரச்சனைகள் என்பது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறது. இந்த இயக்கம் வலிமை பெற்றிருப்பதனால். ஏன் இவ்வளவு பேசினார் தெரியுமா? அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. மாநிலத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டிலே நான் பேசுகிற போது தமிழ்நாட்டிலிருந்து 5 பேர் போனோம். 5 பேரில் ஒரே ஒரு அரசியல் களப்பணியாளர் என்கிற முறையில் அழைக்கப்பட்டவன் நான் தான். கவிஞர் இன்குலாப், எழுத்தாளர் ஜெயபிரகாசம், அவரும் ஒரு கவிஞர் எழுத்தாளர். இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ், திரைப்படத்துறையை சார்ந்தவர். ஓவியர் மருது, அவர் ஒரு கலைஞர். அரசியல் தளத்தில் யாரை அழைப்பது என்று தெரியவில்லை என்று புதுவை ரத்தினதுரை அவர்கள் போய் அண்ணனிடத்திலே சொன்னபோது ஒரு சீட்டிலே எழுதி கொடுத்தாராம். அவரே சொன்னது, புதுவை ரத்தினதுரையே சொன்னது. கலை இலக்கிய கழகத்தின் பொறுப்பாளர் அவர்தான். அவரே சொன்ன வார்த்தை. நாங்கள் என்ன செய்யறது, யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாமல் போய் குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஒரு சீட்டை எடுத்து எழுதி கொடுத்தாரு. பிரித்து பார்த்தா திருமாவளவன் பேர் இருந்தது. திருமாவளவனை மானுடத்தின் தமிழ்க்கூடல் மாநாட்டிற்கு அழையுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அந்த மாநாட்டில் நான் பேசுகிற போது அப்ப எனக்கு சரியான தலைவலி, எனக்கு சைனஸ் தலைவலி. வல்வெட்டி துறையெல்லாம் போயிட்டு வந்த உடனே மேடையில் பேச சொல்லிட்டாங்க. பேசும்போது நான் சொன்னேன், புலிகளை பார்த்து நான் கேட்கிறேன், அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று தமிழ் ஈழம் மலர்ந்தால் அந்த ஈழம் சாதியற்ற ஈழமாக இருக்குமா என்கிற கேள்வியை எழுப்பினேன். இன்றைக்கு பெரியாரை பற்றி ஆழமாக படிக்கிற போது அவற்றையெல்லாம் படிக்காத நிலையில் பெரியாரை போல் திருமாவளவனும் சிந்தித்திருக்கிறானே என்று நான் எனக்குள் பெருமைப்பட்டுக் கொண்டேன். ஏனென்றால் அவர் எந்த நிலை எடுத்தாலும் சாதி ஒழிப்பை மட்டுமே முன்னிறுத்தி நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் தந்தை பெரியார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப ஈழம் விடுதலை அடைந்தால் அந்த ஈழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா அந்த கேள்வி எழுப்பி நான் சொன்னேன். இங்கிருந்து அயல் நாடுகளுக்கு போனவர்கள் நிலபுலத்தை விட்டு போயிருக்கிறார்கள், ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை விட்டு போயிருக்கிறார்கள், உற்றார் உறவினர்களை விட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் சாதியை விட்டு போயிருக்கிறார்களா என்று தெரியாது. அவர்கள் திரும்பும் போது சாதியோடே வந்தால் தமிழீழம் என்னவாகும் என்ற கேள்வியை எழுப்பியவன் திருமாவளவன். 2002 விடுதலை புலிகளின் மாநாட்டில்
மானுடத்தின் தமிழ் கூடல் மாநாட்டில் மலரப்போகும் தமிழீழத்தில் சாதி இருக்குமா இருக்காதா என்ற கேள்வியை எழுப்பினேன். நான் பேசி முடித்தவுடன் ஆவேசத்தோடு வந்து அண்ணன் புதுவை ரத்தினத்துறை அவர்கள் என் கையில் இருந்த ஒலிபேங்கியை பிடித்து பிடுங்கி பேசினார். எங்கள் தலைவர் பிரபாகரன் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழீழத்தை வென்றெடுக்கவே போராடுகிறார். நாளை மலரவிருக்கிற தமிழீழத்தில் சாதி இருக்குமே ஆனால் அந்த ஈழம் எங்களுக்கு தேவையில்லை என்று பேசியவர் புதுவை ரத்தினத்துறை. தோழர்களே, இந்த பேச்சுதான் அவருடைய காதுக்கு போயிருக்கிறது. அதனால்தான் இந்த மாநாடு முடிந்து நான் அவரை சந்தித்து பேசிய போது நெடுநேரம் என்னிடத்தில் சாதியை பற்றிய உரையாடினார். தமிழீழத்தில் சாதி இருக்காது என்பதை உறுதிப்படுத்தினார். சாதியால் தான் சிதறி கிடக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப சொன்னார். தமிழ்நாட்டில் உங்களை ஏற்கிற காலம் வரும், அதுவரையில் பெருமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் 100% உண்மை. அண்ணன் என்னோடு பேசியது 100% உண்மை. இன்னும் பல விவரங்கள், அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு பேசுகிறவர்கள் அண்ணன் சொல்லித்தான் பெரியார் எதிர்ப்பை கையில் எடுக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! பிரபாகரன் அவர்களையே கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறதே. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எங்கே அப்படி சொன்னார்? ஏதேனும் ஒரு பதிவை காட்டுங்கள். எங்கே அப்படி எழுதியிருக்கிறார்? என்றைக்கு அவர் திராவிடத்தை எதிர்த்து பேசியிருக்கிறார்? அவர் இந்தியாவையே எதிர்க்கவில்லையே, இந்திய அரசையே அவர் விமர்சிக்கவில்லையே. இந்தியாவின் துணையோடு தான் நம்மால் ஈழத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்தவர் அல்லவா? உங்களை போல காங்கிரஸை விமர்சிப்பது, இந்திய அரசை விமர்சிப்பது என்கிற நிலைப்பாட்டை கூட அவர் எடுத்ததில்லையே. அவருடைய அரசியலை எப்படி நீங்கள் கொச்சைப்படுத்தலாம்? குருமூர்த்தி சொன்னார் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். பெரியாரை நாங்கள் எதிர்ப்பதற்கு இவர்தான் காரணம் என்று சொல்லுங்கள். எச் ராஜா தான் காரணம் என்று சொல்லுங்கள். அல்லது வேறு யாராவது RSS காரர்கள் தான் காரணம் என்று சொல்லுங்கள். எப்படி அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பெயரை சொல்லலாம்? அவர் திராவிடத்திற்கு எதிரானவரா? யோசித்து பாருங்கள். சிங்களம் அது ஒரு இனத்தின் அடையாளம், பௌத்தம் அது மதத்தின் அடையாளம், பேரினவாதம் என்பது பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலான ஒரு அடையாளம். தங்களுடைய பகைவர்களை இப்படித்தான் அவர் அடையாளப்படுத்தினார். சிங்கள பௌத்த பேரினவாதிகள், அவ்வளவுதான் அவருடைய பகைவர்கள். சிங்களம் என்கிற மொழியை அடையாளமாக கொண்டவர்கள், பௌத்தம் என்கிற மதத்தை அடையாளமாக கொண்டவர்கள், பெரும்பான்மை என்கிற எண்ணிக்கை அடையாளத்தை கொண்டவர்கள், இவர்களே எங்கள் எதிரிகள் என்று அடையாளப்படுத்தியவர் ஒரு இடத்திலும் அதற்கு அப்படியே நேர் எதிராக சிங்களத்திற்கு பதிலாக தமிழ், பௌத்தத்திற்கு பதிலாக இந்து, பெரும்பான்மைக்கு பதிலாக சிறுபான்மை என்று தமிழ், இந்து, சிறுபான்மை நாங்கள் என்று அவர் சொன்னதில்லை. அவருடைய உரையிலோ எழுத்திலோ அல்லது அவருடைய செயல் திட்டங்களிலோ தமிழர் என்ற அடையாளத்தை தவிர இந்து என்கிற சொல்லை அவர் எங்கும் கையாண்டதில்லை. இந்து என்கிற சொல்லை கையாளாதவர், அப்படி ஒரு அடையாளத்தை ஏற்க விரும்பாதவர், அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற இந்து மதவாதிகளின் ஆதரவை விரும்பாதவர், அந்த அடிப்படையில் பிஜேபி RSS போன்றவர்களின் தயவை நாடாதவர் எப்படி உங்கள்கிட்ட போய் இப்படி சொல்லியிருப்பார் திராவிடம் வந்து நமக்கு எதிரானது என்று? என்ன அரசியல் இது? யாரை கொச்சைப்படுத்துகிறீர்கள்? உங்கள் பிழைப்புவாதத்திற்காக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ணன் பிரபாகரனை அப்படி தவறாக பயன்படுத்துவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. பிரபாகரன் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமானவர், எல்லோருக்குமானவர். 1983 இருந்து 2009 வரையில் மாணவ பருவத்தில் இருந்து இந்த இயக்கத்தின் தலைவனாக வந்த காலத்து வரையில் ஈழ பிரச்சனையில் ஈடுபாடு கொண்டவன் திருமாவளவன், களமாடியவன் திருமாவளவன், பல போராட்டங்களில் பங்கேற்றவன் திருமாவளவன். நீங்கள்லாம் 2009 பின்னால வந்த கற்றுக்குட்டிகள். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன அரசியல் தெரியும்? ஈழம் குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஈழ விடுதலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பேசுவது தமிழ் தேசியமா? எது தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம் என்றால் என்ன? வெறும் மொழி உணர்வா?
வெறும் இன உணர்வா? வெறும் நிலப்பரப்பு பாதுகாப்பா? தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி என்பது வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். கருத்தியல் புரிதலுக்காக சொல்ல விரும்புகிறேன். தமிழ் தேசியத்தின் எதிரியை இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். தெலுங்கு தேசியமோ மலையாள தேசியமோ இருக்க முடியாது. இந்திய தேசியத்தை எதிர்க்கிற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். ஏனென்றால் இந்திய தேசியம் என்பது மொழி வழி அடிப்படையிலான தேசியத்தை ஒருபோதும் ஏற்காது. மொழி வழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிப்பதை கூட ஒத்துக்கொள்ளாது. அப்படி பிரிவது பிராந்தியவாதத்தை வளர்க்கும் என்று நம்பக்கூடியவர்கள், பிரிவினைவாதத்தை வளர்க்கும் என்று நம்பக்கூடியவர்கள், மத அடிப்படையில் இந்தியாவை ஒரே தேசமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் திட்டம். காங்கிரஸ் பேசிய இந்திய தேசியத்திற்கும் பிஜேபி பேசுகிற இந்திய தேசியத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. காங்கிரஸ் வெறும் நாட்டின் அடையாளத்தை அடிப்படையாக கொண்டது. நாம் அனைவரும் இந்திய தேசவாதிகள், அதனால் இந்தியர்கள். இதுதான் காங்கிரஸ் வைத்த தேசியவாதம். நீ தமிழ் பேசினாலும் சரி, மலையாளம் பேசினாலும் சரி, மராத்தி பேசினாலும் சரி, குஜராத்தி பேசினாலும் சரி, நீயும் இந்தியன் நானும் இந்தியன், வெள்ளையடை வெளியேற்ற போராடுவோம் வாருங்கள். இது காங்கிரஸ் முன்வைத்த தேசியவாதம். பிஜேபி முன்வைக்கிற தேசியவாதம் அப்படி அல்ல. பிரிட்டிஷாரை எதிர்ப்பது அவருடைய நோக்கம் இல்லை. ஏனென்றால் பிரிட்டிஷார் இல்லை. ஆனால் ஒரு தேசத்தை கட்ட வேண்டும். அம்பேத்கரும் ஒரு தேசத்தை கட்ட விரும்புகிறார். பெரியாரும் ஒரு தேசத்தை கட்ட விரும்புகிறார். காங்கிரசும் ஒரு தேசியவாதத்தை தேசத்தை கட்ட விரும்புகிறது. பிஜேபியும் ஒரு தேசத்தை கட்ட விரும்புகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை. அம்பேத்கர் எப்படிப்பட்ட தேசத்தை கட்ட விரும்பினார் என்றால், அவர் விரும்பியது பௌத்த இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பது. பௌத்தம் என்பது மதத்தின் அடிப்படையில் அல்ல. அம்பேத்கர் சொல்லுவது பௌத்த இந்தியா என்றால் சமத்துவ இந்தியா என்பதுதான் அம்பேத்கரின் தேசியவாதம். அவருடைய தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம். இந்தியாவில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. இந்தியாவுக்கு மதம் இருக்கக்கூடாது. இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசு. ஆகவே மதச்சார்பின்மை என்பதை முதன்மை கோட்பாடாக உயர்த்தி பிடித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இது எவ்வளவு பெரிய துணிச்சல்! உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் ஸ்டேட் ரிலிஜன் உண்டு. அம்பேத்கர் அந்த இடத்தில் இருந்ததால் இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலிஜன் இல்லை என்கிற முடிவை எடுத்தார். காங்கிரஸோடு எங்களுக்கு முரண்பாடு உண்டு. ஈழத்தமிழர் விவகாரத்தில் காங்கிரஸை நாங்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றுங்கள் என்று 2009 தேர்தலின் போது வேலூர் ஞானசேகரன் போன்றவர்கள் சட்டப்பேரவையிலேயே என்னை பெயரை சொல்லி எதிர்த்து பேசியது இன்றைக்கும் அவை குறிப்பில் இருக்கிறது. போகிற இடங்களில் எல்லாம் பேச்சாளர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே திருமாவளவனை வெளியேற்ற வேண்டும், அவன் புலிகளின் ஆதரவாளன் என்று பேசினார்கள். கருத்துரிமை மாநாடு புல்லாரெட்டி அவனியூரில் நடத்திய போது அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பேசிய இயக்கம் காங்கிரஸ். ஏனென்றால் நாங்கள் புலிகளின் ஆதரவாளர்கள் என்பதால் மட்டுமே. அப்படி காங்கிரஸோடு எங்களுக்கு பல முரண்பாடுகள் உண்டு. காந்தியோடு முரண்பாடுகள் உண்டு. ஆனாலும் இன்றைக்கு காங்கிரஸோடும் காந்தியோடும் நாங்கள் ஒரு உறவை பேணுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அம்பேத்கர் முன்மொழிந்த மத சார்பின்மைக்கு காந்தியடிகளும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் அவருடைய வாரிசு ராஜீவ் காந்தி அவர்களும் ஒரே நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருந்தார்கள் என்பதுதான். இந்தியாவுக்கு நோ ஸ்டேட் ரிலீஜன், இந்தியாவுக்கு ஒரு அரச மதம் வேண்டாம், இந்திய அரசுக்கு ஒரு மதசார்பு அடையாளம் தேவையில்லை, இது மதசார்பற்ற அரசு. இந்த கருத்திலே அம்பேத்கர் அவர்களுக்கு ஒத்துழைத்தது நேருவும் காந்தியும். காந்தியடிகள் ஒரு மதவாதி தான், சனாதனவாதி தான். தன்னைத்தானே அப்படித்தான் அவர் அடையாளப்படுத்திக் கொண்டார். சனாதன தர்மத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு என்று சொன்னார். பிறப்பின் அடிப்படையில் இந்த தீண்டாமை கூடாதே தவிர பாகுபாட்டை நாம் தவிர்க்க முடியாது, இது கர்மத்தின் வினைப்பயன் என்று சொன்னவர் காந்தியடிகள். அப்படிப்பட்டவர் விடுதலை பெற்ற இந்தியாவுக்கு மதம் வேண்டாம், இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசு என்கிற அம்பேத்கரின் நிலைப்பாட்டுக்கு உடன்பட்டவர் காந்தி. அதனால் தான் நாத்துராம் கோட்சேவை வைத்து அந்த பார்ப்பனரை வைத்து சுட்டுக் கொன்றார்கள். காந்தியடிகளை சுட்டுக் கொன்றது ஒரு பார்ப்பனர். ஆர்எஸ்எஸ் இந்து மகா சபை ரெண்டும் ஒன்றுதான். வெவ்வேறு இயக்கமா இருந்தாலும் ரெண்டும் ஒன்றுதான்.
மதச்சார்பின்மை. அம்பேத்கர் விரும்பிய தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம். தந்தை பெரியார் விரும்பிய தேசியவாதம். இந்தியாங்கிற ஒரே நாடு இருந்தாலும், அல்லது திராவிட நாடாக இருந்தாலும், அல்லது தமிழ்நாடாக இருந்தாலும், அவருடைய ஒரே கண்டிஷன் ஜாதி ஒழியணும். ஜாதி ஒழிந்த திராவிட நாடு. ஏன்னா அவன் வடநாட்டுக்காரனோடு நம்ம சேர்ந்திருந்தா அவனுடைய புராண குப்பைகள்லாம் இங்கே வந்து சேருது. அவன் ஆக்கிரமிப்பு பண்ணுறான். அவன்கிட்ட நாம் விடுபடுவோம், உடைச்சிட்டு வெளியே வருவோம். நாம தக்ஷண இந்தியா, தட்சிண இந்தியா, தென்னிந்தியா, தக்ஷணம் என்றால் தெற்குன்னு அர்த்தம். தட்சிண இந்தியா, தட்சிண பாரத். பாரத்ங்கிற சொல்லில் அம்பேத்கருக்கு உடன்பாடே கிடையாது. பாரதம்னு அவர் சொல்ல விரும்பல. இவங்கெல்லாம் கட்டாயப்படுத்தி இந்தியா அல்லது பாரத் அப்படின்னு எழுத வச்சாங்க. பாரதம் என்கிற சொல்லு மகாபாரதத்தை அடையாளப்படுத்துவது, அல்லது பரதன் ஆண்ட தேசம் இது என்கிற கதையை, புராணத்தை, புனைவை ஒத்துக்கொள்வது என்று கருதி இந்த பெயரை அவர் விரும்பவில்லை. இந்தியா என்பது ஆங்கில பெயர், அதனால் அது கூடாது என்றார்கள் அப்போதே. இன்னைக்கு இருக்கிற RSS இல்லை, அப்ப யாரும் இல்லை. அப்பவே இந்த மாதிரி இயக்கம் கிடையாது, பிஜேபி கிடையாது. அப்ப இருந்த அதிதீவிர இந்துத்துவ சக்திகள், சனாதன சக்திகள் இந்துஸ்தான் என்று இந்த நாட்டுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி அவர்கள் வாதிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் முதல்ல முஸ்லிம்கள் கேட்கல தனிநாடு. இந்தியாவுக்கு இந்துஸ்தான் பெயர் வைக்க சொல்லி இந்துத்துவ சக்திகள் போராடிய பிறகுதான் முஸ்லிம்களுக்கு அந்த எண்ணம் வருது. சரி, எங்களுக்கு பாகிஸ்தான் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுவரையிலும் அவங்க முதல்ல இந்த நாட்டை பிரிக்கணும் முயற்சி பண்ணல. இந்த நாட்டை இந்துக்களின் தேசம்னு மாத்துறதுக்கு முயற்சி செய்த போது, அப்படின்னா எங்களுக்கு தனியா கொடுத்துங்க, நாங்க போயிடுறோம் அப்படிங்கிற சிந்தனை ஜின்னாவுக்கு உதித்தது இவர்களால் தான். ஆக அம்பேத்கர் பேசிய தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம், பெரியார் பேசிய தேசியவாதம். ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு தமிழ் இருக்கேங்கிறார், இன்னொரு கட்டத்தில் திராவிட நாடு கோரிக்கை வைக்கிறார், இன்னொரு கட்டத்தில் இந்தியாவில் பார்ப்பனர்கள் தவிர அத்தனை பேரும் திராவிடர் தாயா, சாதி ஒழிப்பை ஏத்துக்கிறவன் எல்லாம் ஒன்னா சேருவாங்க அப்படின்னு சொன்னார். சாதி ஒழிப்பை ஏத்துக்கிறவன், பார்ப்பனியத்தை எதிர்க்கிறவன், ஆரியத்தை எதிர்க்கிறவன், சனாதன தர்மத்தை எதிர்க்கிறவன், பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிறவன் அவ்வளவு பேரும் ஒன்னா சேருவாங்க, அகில இந்திய அளவில் ஒன்னா சேருவாங்க. இதுதான் பெரியார், இதுதான் பெரியார். அவருக்கு மொழி அடையாளம் கிடையாது, அவருக்கு மதம் அடையாளம் கிடையாது. பார்ப்பனர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீது வெறுப்பு கிடையாது. அவர்களின் ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும். ராஜாஜி முதலமைச்சராக இருந்த போது மொத்தமே 8 அமைச்சர் தான். பேரவைத் தலைவர், அப்புறம் மேலவைத் தலைவர், இந்த மாதிரி மொத்தம் 10 பேர். அந்த 10 பேர்ல 6 பேர் பார்ப்பனர்கள். அமைச்சரவையில் 6 பேர் பார்ப்பனர்கள். அந்த அளவுக்கு ஆதிக்கம் இருந்தது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பார்ப்பனர்கள். நீதித்துறையாக இருந்தாலும், நிர்வாகத்துறையாக இருந்தாலும், பத்திரிகை துறையாக இருந்தாலும், அத்தனை துறைகளிலும் பார்ப்பனர்களின் ஆதிக்கமே கொட்டமடித்தது. பள்ளி கல்வி ஆசிரியர்கள் நியமனத்தில் பார்ப்பனர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் நியமனத்தில் பார்ப்பனர்கள், துணைவேந்தர்கள் நியமனத்தில் பார்ப்பனர்கள். இந்த பார்ப்பனர்களின் ஆக்கிரமிப்பையும் ஆதிக்கத்தையும் எதிர்க்க வேண்டும் என்பதில் தான் அவர் குறியாக இருந்தார். தோழர்களே, வரலாற்றை நாம் தோண்டி தோண்டி பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் மறைமலையடிகளும் திருவி கல்யாண சுந்தரம் அவர்களும் பெரியாரை ஆதரிக்கிறார்கள். எப்போன்னா மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் கடுமையாக அவர் விமர்சிக்கிறார். கவனமாக கேளுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அரசியல். ஏனென்றால் சனாதன சக்திகள் நாளுக்கு நாள் இங்கே வலுப்பெற்று வருகிறார்கள். அதற்கு காரணம் மாப்போசியின் வாரிசுகள் மறுபடியும் இங்கே வலுப்பெற்று விட்டார்கள். அதுதான் அடிப்படை. மாப்போசி பெரியவர் தான், அவருடைய தியாகமும் போற்றுதலுக்குரியதுதான். ஆனாலும் அவர் அன்றைக்கு பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்காமல் மொழி அடிப்படையிலே தனித்தமிழ் அரசு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர், மறந்துவிடக் கூடாது. அவருக்கு இந்துத்துவ எதிர்ப்போ, பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்போ, அல்லது பார்ப்பனிய கோட்பாட்டு எதிர்ப்போ அவருக்கு இல்லை. இதுதான் பெரியார் மாறுபடுகிறார், இதெல்லாம் அவர் வேறுபடுகிறார். பெரியார் ராமாயணத்தை எதிர்த்த போது, பெரியார் மகாபாரதத்தை எதிர்த்த போது ஆதரித்த மறைமலையடிகள், திருவி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் தன்னை ஆதரிக்கிறார்கள் என்று இவரும் மகிழ்ச்சியில் இருந்தார். அதன் பிறகு அவருக்கு புரிஞ்சுட்டு எப்படின்னா, சைவம் ஒரு கட்டத்தில் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எதிர்க்கிற முயற்சி எடுத்தது. இவர்கள் தங்களை சைவர்களாக உணர்ந்து கொண்டு
சைவ இலக்கியங்களுக்கு வலு தேடுவதற்காக நம்முடைய இந்த எதிர்ப்பை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு புரிந்து கொண்டு சைவ இலக்கியங்களை விமர்சிக்க தொடங்கினார். தேவாரம், பன்னிரு திருமுறை, ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இவற்றையெல்லாம் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். உடனே மறைமலையடிகளும் திருவிக்காவும் பின்வாங்கிக் கொண்டார்கள். பெரியாரை விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. இந்த அரசியலை புரிஞ்சுங்க. பெரியார் எப்படி செயல்பட்டார் என்பதற்கு இது ஒரு சான்று. மறைமலையடிகள், திருவிக்கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் அவர் வாழ்ந்த காலத்திலேயே இவர்தான் எங்கள் தலைவர், தமிழர் தலைவர் என்று பிரகடனப்படுத்தியவர்கள். அந்த காலத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இலக்கிய தலங்களிலும் அரசியல் தலங்களிலும் சமூக பண்பாட்டு தலங்களிலும் விளங்கியவர்கள். பெரியாரை அவருடைய தாய்மொழி என்ன என்று பார்க்கவில்லை, அவர் எந்த இனத்தை சார்ந்தவர் என்று பார்க்கவில்லை. எங்களுக்கான தலைவர், தமிழர் தலைவர் என்று சொன்னவர்கள் அவர்கள். அவர்களால் தமிழர் தலைவர் என்று போற்றப்பட்ட பெருமைக்குரியவர். ஆனா அவங்களும் எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிற போது அவங்க சாதி ஒழிப்புக்கு தயாரா இல்லைன்னா வேணாம் போங்க. இந்து மத சனாதன தர்மத்தை எதிர்த்து போராடுவதற்கு தயார் இல்லை என்றால் எவனும் தேவையில்லை. நான் ஒரு ஆளே நின்று போராடுவோம் போங்க. இந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது. வெறும் 10 பேரை வச்சுக்கிட்டு, 8 பேரை வச்சுக்கிட்டு, 6 பேரை வச்சுக்கிட்டு தொடர் போராட்டங்களை நடத்தியவர் தந்தை பெரியார். கூட்டம் வேணும்னு யாரும் அவர் கவலைப்பட்டது கிடையாது. செய்தி ஆகணும், பத்திரிகைகளை பெருசா வரணும், டிவி டிபேட்ல வரணும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது. அதில் அவர் இன்பம் அடைந்தது இல்லை. எவன் தன்னை ஏற்றுக்கொண்டான், எவன் தன்னை அங்கீகரித்திருக்கிறான் என்பதை பற்றி கவலைப்படாத ஒரு ஆளுமை. யார் விமர்சிக்கிறான், யார் நம்மை அவதூறு பரப்புகிறான் என்பதை பொருட்படுத்தாத ஒரு ஆளுமை. இதெல்லாம் மிக 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 அபூர்வம். இப்படிப்பட்ட ஒரு தலைமை தோன்றுவது, இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தோன்றுவது மிக மிக அபூர்வம். அரிதினும் அரிது. அவருடைய சிந்தனைக்கு, அவருடைய முயற்சிக்கு, அவருடைய உழைப்புக்கு, அவருடைய தியாகத்திற்கு இன்றைக்கு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார். தோழர்களே, பெரியார் கண்ட தேசியவாதம் சுயமரியாதை தேசியவாதம். அப்படிதான் அதை நம்ம அடையாளம் காரணம். அவர் இந்தியா ஒரு சுயமரியாதை உள்ள இந்தியாவாக, சுயமரியாதைன்னா சமூக நீதி, சமூக நீதினா சமத்துவம், அவ்வளவுதான். பெரியாரும் அம்பேத்கரும் கனவு கண்ட இந்தியா சமத்துவ இந்தியா. அவர்கள் முன்மொழிந்த தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம், அவ்வளவுதான். மொழி உணர்வு அடிப்படையில், இன உணர்வு அடிப்படையில் அவர் நாங்க தமிழ அப்படின்லாம் அவர் பராக்கிரமத்தை காட்டவில்லை. அப்படி யாருக்கே அவருக்கு நாடகம் ஆட வேண்டும்ங்கிற தேவையில்லை. யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்கிற அவசியம் அவருக்கு இல்லை. சராசரி அரசியல் கட்சிகளை சொல்லணும்னா நீங்க அப்படி சொல்லலாம். இப்ப அண்ணா ஒரு அரசியல் கட்சி நடத்தினார், கலைஞர் ஒரு அரசியல் கட்சி நடத்தினார். அவர்கள் பேசுறதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க முயற்சித்தால் கூட பெரியாரை எப்படி நீங்கள் அப்படி உள்நோக்கம் கற்பிக்க முடியும்? எதற்காக அவர் வேஷமிட வேண்டும்? எதற்காக இங்கே மக்களை அவர் தமிழர்களை ஏமாற்ற வேண்டும்? என்ன தேவை இருந்தது? எந்த வாரிசுகளுக்காக அவர் சொத்து சேர்க்க விரும்பினார்? அவருடைய நோக்கத்தை களங்கப்படுத்துவது எந்த வகையிலே நியாயமானது? ஒரே வகையில் தான். என்னத்துக்காக பண்றாங்கன்னா பார்ப்பனர்களை திருப்திப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். ஆரியர்களை திருப்திப்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் எழுதி தருகிற அஜெண்டா படி செயல்படுகிறார்கள், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும். எவன் ஒருத்தன் பிஜேபி எதிர்க்கிறது தயங்குறானோ அவன் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்று பொருள். எவன் ஒருவன் மோடி அரசை எதிர்க்க விமர்சிக்க தயங்குகிறானோ அவன் அவர்களால் வளர்க்கப்படுகிறவன் என்று பொருள், அவ்வளவுதான். உனக்கு ஏன் தயக்கம்? இந்த 11 வருஷத்தில் நீ என்ன சாதித்து விட்டாய்? இந்த 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிக்கிற மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன சாதித்து கிழித்திருக்கிறீர்கள்? சொல்லுங்க. விலைவாசி உயர்வு இன்றைக்கு சங்கம் ஒரு கிராம் எவ்வளவு? ஒரு சவரன் 1.25 லட்சம். எதனால் ஏற்பட்டது? உலக சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? திமுக அரசு பொறுப்பா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் பொறுப்பா? இந்திய ரூபாயின் மதிப்பு உலக சந்தையிலே வீழ்ந்ததற்கு யார் பொறுப்பு? 11-12 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறீர்கள். என்ன மேம்பாட்டை உங்களால் காட்ட முடியும்? அதானிக்கும் அம்பானிக்கும் இந்தியாவை விற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்.
எல்லாவற்றையும் முதலாளித்துவ மயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒருபுறம் கார்ப்பரேட் மயம், இன்னொரு புறம் சனாதன மயம். இதுதான் பிஜேபி ஆட்சி. முஸ்லிம் வெறுப்பு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல், பாபர் மசூதி இடிப்பு, திருப்பரங்குன்றத்திலே மதவாத அரசியல். என்ன செய்து கிழித்து விட்டீர்கள்? என்ன சாதனையை உங்களால் அடுக்க முடியும்? 4.5 ஆண்டு கால திமுக அரசை விமர்சிப்பது எந்த அடிப்படையில் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? வெறும் தேர்தல் நோக்கம்தான், அரசியல் ஆதாயம்தான். அதற்கு எடப்பாடி துணை போகிறார். தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இல்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக இல்லை. வெறும் சர்வைவல் ஆஃப் தி பொலிட்டிக்கல் கெயின், அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக சந்தர்ப்பவாத அடிப்படையிலே பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் தானே ஜெயலலிதா அம்மையார். எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எடப்பாடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரா, சொல்லவில்லையா? மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் வா என்று அழைத்தவர் தானே ஜெயலலிதா அம்மையார். ஒரு காலத்தில் நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம், இனி எந்த காலத்திலும் பாஜகவை நம்ப மாட்டோம், பாஜகவோடு எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னாரா, சொல்லவில்லையா? எந்த அடிப்படையிலே பாஜகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள்? என்ன அச்சுறுத்தல்? ஜனநாயகம் படத்துக்கு தடை, அதற்கும் திமுக தான் காரணம் என்கிறார்கள். என்ன வேடிக்கை! அவர் இங்கே ஆட்சியை பிடிக்க போவதாக ஆட்டம் போடுகிறார். பிஜேபியை எதிர்த்து ஏன் அறிக்கை விட வேண்டியது தானே? சென்சார் போர்டை யார் கட்டுப்படுத்துவது? நீதிமன்றத்திலே உமக்கு எதிராக வழக்கு தீர்ப்பை தருவது யார்? அதற்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பிஜேபியை எதிர்க்க முடியவில்லை? ஏன் மோடியை எதிர்க்க முடியவில்லை? இன்னும் தேர்தலுக்கே நீங்கள் வரவில்லை, அதற்குள்ளேயே இவ்வளவு பயந்தால் எப்படி எதிர்காலத்தில் நீங்கள் அரசியல் செய்ய போகிறீர்கள்? யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள்? எதற்காக அஞ்சுகிறீர்கள்? இந்த துணிச்சல் இல்லை. இந்தியாவிலேயே இன்றைக்கு 2 மாநிலம் தான், தமிழ்நாடும் கேரளாவும் தான் மோடி எதிர்ப்பில், பாஜக எதிர்ப்பில், RSS எதிர்ப்பில் இன்றைக்கும் உடும்பு பிடியாக இருக்கிற மாநிலங்கள். கர்நாடகா மேற்கு வங்கத்தில் கூட மாறி மாறி வரும், தெலுங்கானாவில் கூட பிஜேபி வைப்பது இந்துத்துவா நேஷனலிசம். இந்துயிசம் வேற, இந்துத்துவா வேற. அதுல நீங்க ஒரு தெளிவுக்கு வரணும். இந்துயிசம்ங்கிறது சாதாரண ஒரு இந்துவின் நம்பிக்கையை பொறுத்தது, நம்பிக்கையோடு தொடர்புடையது. இப்போ எங்க அம்மா ஒரு இந்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்குது, எல்லா கோயிலுக்கும் போகுது. எப்படியாவது என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடு, அவன் சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு 21 முறை சமயபுரம் கோயிலுக்கு ஆத்தாளுக்கு போய் சாமி கும்பிட்டுச்சு. அதுக்கு ஒரு நம்பிக்கை அது. அப்புறம் யாரோ சொன்னாங்க இன்னும் காளஹஸ்திக்கு போச்சு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கல்யாணம் நடந்துருன்னு. அப்புறம் திருக்கடையூருக்கு போனால் கல்யாணம் நடக்கும்னு யாரோ சொன்னாங்க, அங்கே போகிறாங்க. அப்புறம் சூரியனார் கோயிலில் போங்க, அங்கே கட்டாயமாக திருமணம் நடக்கும் உங்கள் பிள்ளைக்கு போனால். இது இந்துயிசம், அந்த நம்பிக்கை. அது ஹிந்துயிசம், இந்துக்களின் நம்பிக்கையோடு தொடர்புடையது இந்துயிசம். பிஜேபி பேசுவது இந்துயிசம் அல்ல, இந்துத்துவா. இந்து மக்களின் உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற அரசியல் நடவடிக்கை இந்துத்துவா. இந்துத்துவா என்றால் முஸ்லீம் வெறுப்பு, இந்துத்துவா என்றால் மசூதி இடிப்பு, இந்துத்துவா என்றால் கிறிஸ்தவ வெறுப்பு, இந்துத்துவா என்றால் இந்தியாவுக்கு புதிய அரசை, மதசார்புள்ள அரசை உருவாக்குவது. இந்துத்துவா என்றால் இந்தியாவின் பெயரை இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று மாற்றுவது. இந்துத்துவா என்றால் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனுஸ்மிருதியை புதிய அரசியல் சட்டமாக ஆக்குவது. இந்துத்துவா என்றால் கோல்வாக்கரின் கனவை நனவாக்குவது. இந்துத்துவா என்றால் ஹெட்காவரின் அரசியலை மக்களிடத்தில் பரப்புவது. இந்துத்துவா என்றால் காந்தியை கொன்ற நாத்துராம் கோட்சேவை தேசபக்தன் என்று கொண்டாடுவது. இதுதான் இந்துத்துவா. நாங்கள் எதிர்ப்பது இந்துத்துவாவை,
சாதாரண இந்து மக்களின் நம்பிக்கையை நாங்கள் விமர்சிக்கவில்லை. பெரியார் மாதிரி எங்களால் அவ்வளவு துணிச்சலா பேச முடியாது. அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எங்களுக்கு அரசியல் ரீதியாக மக்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருப்பதாக நாங்கள் களமாடுகிறோம். அவருக்கு அரசியல் ரீதியான தேவை இல்லை. நாம் போடுற விதை விருட்சமாக வளரும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவர் இந்த அரசியலை பேசும்போது இப்படியெல்லாம் இயக்கங்கள் உருவாகும் என்று அவர் ஒருபோதும் கற்பனை செய்திருக்க வாய்ப்பில்லை. அண்ணா உருவாவார், திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும், அதை ஒட்டி அதிமுக என்று இயக்கம் பல்கி பெருகும், அதே வரிசையில் திருமாவளவன் போன்றவர்கள் வருவார்கள் என்றெல்லாம் பெரியார் எண்ணி பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அவர் போட்ட கருத்தியல் விதை இன்றைக்கு இவ்வளவு பெரிய அரசியலாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது, பல்கி பெருகி இருக்கிறது. ஆகவே தேசியவாதம் என்பதில் பல அணுகுமுறை இருக்கிறது, பல பார்வை இருக்கிறது. இவர்கள் பேசுகிற மொழி வழி தேசியம் இது. பிஜேபி பேசுவது மத வழி தேசியம், காந்தி பேசியது நாட்டின வழி தேசியம், அம்பேத்கரும் பெரியாரும் பேசியது கோட்பாட்டு வழி தேசியம். கோட்பாட்டு வழி தேசியம். தேசியவாதத்தில் இத்தனை வகை இருக்கு. தேசியவாதமே கூடாது என்று சொன்னவர் பெரியார். எனக்கு தேசம், அப்புறம் தேசியம், தேசியவாதம் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார். எவ்வளவு பெரிய அரசியல் ஞானி தந்தை பெரியார். நினைத்து பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. இப்ப பிரபாகரன் பேசியது என்ன? வெறும் மொழி அடிப்படையிலான தேசியவாதம் இல்லை. அவர் தனிநாடு என்கிற முதன்மையான கோரிக்கையை வைத்து முன்மொழிந்த ஒரு தேசியவாதம். நீ பேசுற தமிழ் தேசியவாதத்தில் தனி தமிழ்நாடு உண்டா? தனி தமிழ்நாடுங்கிற வார்த்தையை நீ பேசலன்னா நீ பேசுறது 100 விழுக்காடு போலி தமிழ் தேசியம். தமிழரசன் பேசியது தமிழ் தேசியம். ஏனென்றால் தமிழரசன் தனி தமிழ்நாடு கோரிக்கை வைத்தார். உன்னோட எவனோட என்னால சேர முடியாது. நீ வச்சிருக்கிற கான்ஸ்டிடியூஷன் வேண்டாம், உன்னுடைய பார்லிமெண்டரி டெமோக்ரஸி எனக்கு வேண்டாம், இந்தியா என்கிற தேசத்தோடு நான் சேர மாட்டேன், வடக்கை இருக்கிற உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, உன் அரசியல் வேறு என் அரசியல் வேறு, உன் பாரம்பரியம் வேறு என் பாரம்பரியம் வேறு, என்னுடைய வரலாறு வேறு உன் வரலாறு வேறு, எனக்கு இருக்கிற பின்னணி வேறு உனக்கு இருக்கிற பின்னணி வேறு, உன்னோடு என்னால் சேர்ந்து வாழ முடியாது. எனவே எங்கள் நாட்டை தனி நாடாக நாங்கள் பிரித்தெடுப்போம். அதுதான் தமிழரசன் முன்மொழிந்த தமிழ் தேசியம். அண்ணன் பிரபாகரன் பேசிய தமிழ் தேசியம் என்பதும் தனி ஈழம் என்பதுதான். சிங்களவனுக்கு எங்களுக்கு ஒருபோதும் ஒத்து போகாது. உன் வரலாறு வேறு என் வரலாறு வேறு, உன்னுடைய பாரம்பரியம் வேறு என்னுடைய பாரம்பரியம் வேறு. ஒட்டுமொத்த இலங்கையை கட்டி ஆண்ட தமிழ் இனம் எங்கள் இனம். இன்றைக்கு நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் சுருங்கி கிடக்கிறோம். எங்களை நீ ஆளம் கூடாது. பிரிட்டிஷார் உன் கையில் அதிகாரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டான். நாங்கள் தனியே ஆண்ட இனம், நீங்கள் தனியே ஆண்ட இனம். உன் கீழே நான் ஏன் அடிமையாக உழல வேண்டும்? எனவே எங்களுக்கு தனி நாடு தேவை. அதிலே மொழி இனம் என்பதை எல்லாம் தாண்டி கலாச்சாரம், எங்களுக்கான சாதியற்ற சனாதன தர்மமற்ற ஒரு பண்பாடு உண்டு என்கிற அடிப்படையிலான கோரிக்கை, அதுதான் தமிழீழ தேசியவாதம். வெறும் தமிழன் என்கிற அடிப்படையிலே அவர் விழுந்தெழவில்லை. நீ பேசுகிற தமிழ் தேசியம் எப்படிப்பட்டது? நாங்க தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுறோம். எங்களுக்கு தனி தமிழ்நாடு உருவானால் மகிழ்ச்சி. ஆனால் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. எங்களை பொறுத்தவரையில் இந்திய அளவில் சாதியை ஒழிக்க வேண்டுமானால் இந்திய அளவில் ஒரு ஐக்கியம் தேவை. ராம்தாஸ் அத்வாலே என்ன மொழி, அது எங்களுக்கு தேவையில்லை. மாயாவதி என்ன மொழி, என்ன உணவு, என்ன உடை, என்ன கலாச்சாரம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மாயாவதி அம்மையாரோடும் ராம்தாஸ் அத்வாலேயோடும் இன்னும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்கள் லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்களோடும் நாங்கள் ஒரு ஐக்கியம் கட்ட விரும்புவது இந்த மண்ணில் சாதியை ஒழித்த, சனாதனத்தை ஒழித்த ஒரு சமத்துவத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதாகத்தான். அதே வேளையில் எங்களுக்கான மொழி உரிமைகளையும் இடம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த உரிமைகளையும் நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம். அரசமைப்பு சட்டம் தருகிற அந்த சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாப்பதற்கு, மொழி இன அடிப்படையிலான உரிமைகளை வென்றெடுப்பதற்கு
நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு சாதியை ஒழிப்பதற்கான ஐக்கியத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து மொழி இன உரிமைகளை முன்வைக்கிறோம். இந்தியை திணிக்காது. அது வெறும் இந்தி என்பதற்காக அல்ல, இந்தியின் மூலம் அவன் கலாச்சாரம் இங்கே திணிக்கப்படுகிறது. இதுதான் பெரியார் பார்வை, இதுதான் சிறுத்தைகளின் பார்வை. சனாதன தர்மத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் வர்ணாசிரமத்தை அது முன்மொழிகிறது. அதுதான் காரணம். வெறும் இந்துயிசம் என்கிற நம்பிக்கையை எதிர்ப்பதல்ல. சனாதன தர்மம் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உண்டு என்கிறது. பார்ப்பனன் மட்டுமே உயர்ந்தவன், மற்ற அத்தனை பேரும் அவனுக்கு கீழே என்று அவர்களை இழிவுபடுத்துகிற ஒரு தர்மம் தான் வர்ணாசிரம தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் அரசியல் சார்ந்த ஒரு தேசியவாதம். ஆனால் இவர்கள் வெறும் மொழி அடிப்படையில் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பார்ப்பனர்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பெரியார் என்கிற பிம்பத்தின் மீது கை வைக்கிறார்கள். எலிக்குஞ்சு மோதி இமயம் சரியாது. தோழர்களே, இந்த எலிக்குஞ்சுகள் இமயத்தோடு மோதுகின்றன என்று நாம் ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை. பெரியார் உலகம் வியக்கத்தக்க வகையில் உருவெடுத்து நிற்கிறார், விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். பெரியார் என்கிற தனி மனிதர் அல்ல, பெரியாரின் சிந்தனைகள், சமத்துவ சிந்தனைகள், சனாதன ஒழிப்பு சிந்தனைகள், அதுதான் பெரியார். அதுக்கு வடமொழியில மகாத்மான் தான் பேர், வேற ஒண்ணும் இல்லை. வடமொழியில மகாத்மான்னா தமிழ்ல பெரியார்னு அர்த்தம். மகான்னா பெரிய, ஆத்மான்னா ஆளுன்னு அர்த்தம், பெரிய ஆளு. அதை தமிழ்ல இரு விகுதி மாறி பெரியார்னு, அவ்வளவுதான். பெரியார் வடமொழியில மகாத்மா, இவர் ஒரு மாமனிதர் என்று பொருள். அதை இன்னும் தமிழ் படுத்தினா மாமனிதர். மாமனிதர் ஏன் சொல்றோம்னா மகத்தான கொள்கை கோட்பாடுகளை உயர்த்தி பிடித்தவர். அவரை அந்த காலத்திலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவோ முயற்சித்து பார்த்தார்கள். பெரியார் 94 வயது வரையிலும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்தார். கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொன்னவன் 30 வயசுல போனான், 40 வயசுல போனான். கோயில் குளமெல்லாம் அலைந்தவன் பாதியிலே திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு குப்புறப்படுத்தி சேர்த்து போனான். ஆனா கடவுள் இல்லைடா இல்லைடா இல்லைடான்னு ஊர் புறா சொன்னவர் 94 வயது வரல இருந்தார். 94 வயது வரல இருந்தார். அந்த நிமிஷம் வரையிலும் சாதி ஒழிப்பில் அவர் உறுதியாக இருந்தார். இப்போது சொல்லுங்கள், நம் தலைவர் யார்? அந்த பிம்பத்தை அசைக்க நினைப்பவர்கள் யார்? சிறுத்தைகளின் எதிரிகள். அவங்க திக எதிரிகள் கிடையாது, திமுக எதிரிகள் கிடையாது. இன்னைக்கு நான் பிரகடனப்படுத்துகிறேன், பெரியாரை எதிர்க்கிறவன் சிறுத்தைகள் எதிரி. பெரியார் பிம்பத்தை அசைக்க நினைக்கிறவர்கள் சிறுத்தைகளின் எதிரிகள். நான் மேடைக்காக பேசல, மேடைக்காக பேசவில்லை. தோழர்களே, சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியம் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மொழி இன நலன்கள் சார்ந்த தமிழ் தேசியம். ஆனால் நீங்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள், தேர்தலில் நிற்கிறீர்கள், ஓட்டு நாங்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறோம் பெருமை பீற்றிக் கொள்கிறீர்கள். அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு தேர்தலில் நிற்கிற சூழலில் நீங்கள் பேசுவது தெலுங்கு எதிர்ப்பாகவும் கன்னட எதிர்ப்பாகவும் இருக்கிறது. இது எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும்? கன்னட நாங்கள் டெல்லியில் உட்கார்ந்து இருக்கிறான், நாட்டை ஆளக்கூடியவர்கள், இந்தியை திணிக்கக்கூடியவர்கள், சமஸ்கிருத மயத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள், அம்பானி அதானியிடம் நாட்டை விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள். இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா காந்தியோடு நமக்கு பல முரண்பாடுகள் இருக்கலாம். தனியார் வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கினாங்க, தேசியமயமாக்கினாங்க. பல துறைகளை, தனியார் துறைகளை எடுத்து அரசுடைமையாக்கி பொதுத்துறைகளா மாத்தினாங்க. ஆனா இவர்கள் பொதுத்துறைகளை எல்லாம் தனியார் ஒப்படைக்கிறாங்க, தனியார் மயப்படுத்துது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தேசியமயமாக்குதல் நடந்தது, நேஷனலைசேஷன். எல்லாத்தையும் நேஷனலைசேஷன் பண்றதுதான் நேஷனலிசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. ஆனா இவர்கள் எல்லாத்தையும் பிரைவேட்டைசேஷன் பண்றாங்க, தனியார் மயப்படுத்துறாங்க. அதுவும் அவங்களுடைய பினாமிகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதானி அம்பானி தான் ரெண்டே பேர்கிட்ட ஒட்டுமொத்த இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி உண்மையான ஒரு இந்திய தேசியமாகவும் இருக்க முடியும்? இந்துக்களையும் ஏமாற்றுகிறார்கள்.
ஒரு குறிப்பிட்ட காலவரையில் திமுகவை எதிர்க்கிற காரணத்தினால் திராவிட அரசியலை பலவீனப்படுத்துவதற்கு இந்த கும்பல் பயன்படும் என்று கருதுகிற காரணத்தினால் அவர்கள் இதை ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் திமுக ஒரு வேளை பலவீனப்பட்டு போனால், திராவிடர் கழகம் ஒரு வேளை பலவீனப்பட்டு போனால், அதன் பிறகு அவர்கள் அழிக்க துணிவது தமிழ் தேசியம் பேசுகிற சக்திகளை தான் அழிப்பார்கள். ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். மொழி வழி தேசியத்தை எதிர்க்கிற மதவழி தேசியத்தை எதிர்க்க வேண்டும். அதுதான் தமிழ் தேசியம். இல்லை என்றால் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை வைக்க வேண்டும். அதுதான் தமிழ் தேசியம். தங்களுடைய இந்துத்துவ தேசியத்திற்கு பிரபாகரன் அவர்களை துணைக்கு இழுக்கக்கூடாது, அவரை களங்கப்படுத்தக்கூடாது. அவர் பெரியாருக்கு எதிரானவர், திராவிடத்திற்கு எதிரானவர், திராவிட அரசியலுக்கு எதிரானவர் அல்லது திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர் என்பதை போன்ற ஒரு திரிபுவாத அரசியலை இந்த மண்ணில் விதைப்பது மிகவும் ஆபத்தானது. அதை விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். எப்போதும் சொல்லுவது போல் சொல்லுகிறேன், தேர்தலில் நின்றாலும் நிற்காவிட்டாலும் நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் எப்போதும் உறுதியாக இருப்போம். தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் நாங்கள் இந்த கருத்தியல் நிலைப்பாட்டில் எப்போதும் உறுதியாக இருப்போம். ஆகவே எந்த கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட அடையாளமாக, சமத்துவ அடையாளமாக, திராவிடம் என்றால் சமத்துவம், திராவிடம் என்றால் சமூக நீதி, திராவிடம் என்றால் பார்ப்பனிய எதிர்ப்பு, திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு, திராவிடம் என்றால் சனாதன எதிர்ப்பு, திராவிடம் என்றால் சகோதரத்துவம், திராவிடம் என்றால் அம்பேத்கரியம், திராவிடம் என்றால் பெரியாரியம். அதை அசைக்க யார் வந்தாலும், எந்த கடப்பாறையை தூக்கி கொண்டு வந்தாலும் சிறுத்தைகள் எதிர்கொள்வோம், களமாடுவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.